ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்ன செய்யணும்? இது ஒரு 6-7 வாழைக்காய் படுத்து வாழைக்காய், கருவேப்பிலையில் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் இல்லை, வாழைக்காய் வெட்டி மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. வத்தல் கருவேப்பிலையில் நல்ல மணத்து கிடக்கும். அதுக்குன்னு காய வச்ச எண்ணெயில் தண்ணியை வடித்து போடுங்க. பிஸ்மில்லாஹ். நல்லா சூப்பராக மெதுவாகிக்கும். பயந்துட்டம்மா கதா இருந்தவங்க அழகாக வெந்துடும். ஒரு அடுப்புலேயே பாருங்கள், மஞ்சள் தண்ணி உப்பு எல்லாம் போட்டு டேஸ்டாகிக்கும். தொட்டுக்கிற கறிப்பிடிக்கும் வச்சுக்கிடலாம். சும்மா பொரிச்சு பண்ண போலே அள்ளி திங்கலாம். இது 6 வாழைக்காய் நான் டெய்லி அடுப்பில் கொதிக்குது. வாழைக்காய் அசல் பண்டம் அதுக்கு 2 3 அள்ளி தின்போம். என்ன காணாட்டா கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நான் 2 ட்ரிப்பாக பொரிப்போன்னு நினச்சேன். 6 வாழைக்காய் வைக்கிறதுனால ஒரு ட்ரிப்பாக பொரிச்சிட்டேன். சடவாய்க்கு ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் நிற்கிறேன். அதனால் ஒரு ட்ரிப்பாக பொரிச்சிட்டேன். பொரிஞ்சிடும். மாஷா அல்லாஹ். தீயை கூட்டி வச்சா பொரிஞ்சிடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி உப்பில் கொஞ்சம் நேரம் ஊறப்பட்டால் நான் எண்ணெயில் போடுங்க. கொஞ்சம் பார்த்து போடுங்க, சில்லுங்க. இது வத்தெல்லாம் நல்லா ஊறிக்கிட்டு கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஊறிக்கிட்டு மணத்து கிடக்கும். நல்லா மெதுவாக இருக்கும் வாழைக்காய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.